இப்போ நான் பார்க்க போகிறேன்னா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில் திங்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் ஃபுல்லாகவே எதை பற்றி கவர் பண்ணோன்னா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. ஸோ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வர இன்கம் வந்து எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணணும், அதோட டேக்ஸ் பர்சன்டேஜ் என்ன, சப்போஸ் நம்ம வந்து ரெண்ட்டுக்கு விட்டுறோன்னா அதோட டேக்ஸ் பர்சன்டேஜ் என்ன, சப்போஸ் நம்ம செல்ஃப் ஆக்குப்பைட்னா அதுக்கு என்ன டேக்ஸ் பே பண்ணணும், அந்த மாதிரி திங்ஸ்லாம் பார்க்க போகிறோம். சப்போஸ் ஹோம் லோன் எடுத்தோன்னா அது எப்படி இருந்தால் நம்ம வந்து டிடக்ஷனுக்கு கீழே காமிக்க முடியும்னு பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து இந்த வீடியோவில் நான் பார்க்க போனால் பேசிக்ஸ் ஆஃப் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அண்ட் தென் செல்ஃப் ஆக்குபைட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டினா என்னது, லெட் அவுட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டினா என்னது, இன்ஹெரிட்டட் ப்ராப்பர்ட்டினா என்னது டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோஸில் இன்னும் டீட்டெயிலாக வந்து டேக்ஸ் ரிலேட்டட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் டேக்ஸஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பேசிக்ஸ் ஆஃப் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. A house property could be a home, an office, a shop, or building, or some land attached to the building like a parking lot. So, ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வந்து என்ன வேணா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வீடாக இருக்கலாம், இல்லை ஆஃபீஸாக இருக்கலாம், ஷாப்பாக இருக்கலாம், பில்டிங்காக இருக்கலாம், சம் லேண்ட் அட்டாச் டு தி பில்டிங்காகவும் இருக்கலாம். ஸோ இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் டசன்ட் டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் அ கமர்ஷியல் அண்ட் தி ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி. ஸோ இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆக்ட் கீழே ஒரு எந்த ரூலும் வந்து இது கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியா இது ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டியான்னு ஒரு கிளீனாக ரூல்ஸ் இல்லை, கிளீனாக லாஸ் இல்லை. ஆல் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் டேக்ஸ் அண்ட் இட் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இந்த டேக்ஸ் இட். ஸோ இந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி மூலமாக வர இன்கம் எல்லாம் எது கீழே வந்து நம்ம காமிக்கணும்னா இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கீழே காமிக்கணும். When a property is used for the purpose of business or profession for carrying out freelancing work. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, நீங்கள் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அந்த ப்ராப்பர்ட்டியில் ஒரு சினிமா தியேட்டரை கட்டிட்டு அது பிஸ்னஸாக நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்கன்னா அதில் வர இன்கம் வந்து இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் அண்ட் ப்ரொஃபஷன் கீழே வரும். ஸோ அதில் ரிப்பேர் ஒர்க்கு, மெயின்டெனன்ஸ் அது எல்லாமே வந்து பிஸ்னஸ் எக்ஸ்பெண்டிச்சர் கீழே வரும். ஸோ இதுதான் வந்து பேசிக்ஸ் ஆஃப் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. இப்போ வந்து ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம செல்ஃப் ஆக்குப்பைடா இல்லை லெட் அவுட்டா இல்லை இன்னரேட்டா ப்ராப்பர்ட்டியாக எப்படி நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணோன்னு பார்க்க போகிறோம். A self-occupied house property is used for one's own residential purpose. For example, ஒரு house property இருக்குது, அது நீங்கள் வந்து ரெசிடென்ஷியல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறீங்க, உங்களோட ஓன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறீங்கன்னா அது செல்ஃப் ஆக்குபைட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கீழே கன்சிடர் ஆகும். This may be occupied by taxpayers, family, parents, or spouse and children. ஸோ அது வந்து உங்களோட ஃபேமிலி இருக்கலாம், அந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் உங்கள் ஃபேமிலி இருக்கலாம், உங்கள் பேரண்ட்ஸு, ஸ்பௌஸ் ஆர் உங்கள் சில்ட்ரன் இருக்கலாம். சப்போஸ் உங்கள் ஃபேமிலி, பேரண்ட்ஸ், ஸ்பௌஸ், சில்ட்ரன் அந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் இருந்தாங்கன்னா அது வந்து செல்ஃப் ஆக்குபைட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியாக கீழே கன்சிடர் ஆகும். A vacant house property is considered as a self-occupied for the purpose of income tax if more than one self-occupied is owned by the taxpayer. If suppose வந்து நீங்கள் வந்து மல்டிபிள் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஓன் பண்ணியிருக்கீங்க, அந்த மல்டிபிள் ஹவுஸ் ஓன் ப்ராப்பர்ட்டிஸும் யாருக்குமே வந்து ரெண்ட்டுக்கு கொடுக்கல இல்லை லெட் அவுட் பண்ணலன்னா அதில் ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி மட்டும்தான் ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியாக இருக்கும், விச் மீன்ஸ் செல்ஃப் ஆக்குபைட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கீழே கன்சிடர் ஆகும். மீது எல்லாமே வந்து என்ன ஆகும்னா லெட் அவுட் கேட்டகரி கீழே ஆகும். லெட் அவுட் மீன்ஸ் நீங்கள் யாருக்கும் ரெண்ட்டுக்கு விட்ட மாதிரி வந்து கேட்டகரி ஆகும். ஸோ எந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி நீங்கள் வந்து செல்ஃப் ஆக்குபைடாக கன்சிடர் பண்ணணும், வேறு எந்தெந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் வந்து லெட் அவுட் கன்சிடர் பண்ணணும்னு நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து மல்டிபிள் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஓன் பண்ணியிருக்கீங்க, எதுவுமே வந்து லெட் அவுட் பண்ணல, லெட் அவுட் மீன்ஸ் யாருக்குமே ரெண்ட்டுக்கு விடல இல்லை லீஸுக்கு விடலன்னா. ஸோ லெட் அவுட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டினா என்னன்னா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி விச் இஸ் ரெண்டட் ஃபார் ஹோல் ஆர் பார்ட் ஆஃப் தி இயர் இஸ் கன்சிடர் அஸ் அ லெட் அவுட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஃபார் இன்கம் டேக்ஸ் பர்பஸஸ். இப்போ சப்போஸ் நீங்கள் ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை வந்து யாருக்கு ரெண்ட்டுக்கு விட்டுருக்கீங்க இல்லை லீஸுக்கு விட்டுருக்கீங்க ஃபார் ஹோல் இயர் இல்லைனா சம் மந்த்ஸ் ஆஃப் இயர்னா அது வந்து லெட் அவுட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கீழே கன்சிடர் ஆகும். அண்ட் தென் இன்ஹெரிட்டட் ப்ராப்பர்ட்டி, சப்போஸ் உங்கள் ஃபாதர் கிட்டேருந்து உங்கள்கிட்ட ப்ராப்பர்ட்டி இன்ஹெரிட் ஆகிருக்குன்னா அந்த ப்ராப்பர்ட்டியும் உங்களோட நீங்கள் டேக்ஸ் ஃபைல் பண்ணும்போது காமிக்கணும். ஸோ இதுதான் வந்து பேசிக்ஸ் ஆஃப் பேசிக்ஸ் ஆஃப் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அண்ட் செல்ஃப் ஆக்குபைட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, லெட் அவுட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, இன்ஹெரிட்டட் ப்ராப்பர்ட்டி. இன்னும் டீட்டெயிலாக எப்படி டேக்ஸ் கால்குலேட் பண்ணணும்னு நம்ம இன்னும் நெக்ஸ்ட் வீடியோஸில் க்ளீனாக பார்க்க போகிறோம்.